வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. டப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் ஃபயர் விட்டுருந்தானுங்க சாயந்திரமா பார்க்கும்போது. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருந்தது. டேய், அவசரப்பட்டு டப்பாக்கெல்லாம் நீங்க ஃபயர் விட்டுருக்கீங்கடா, அது ஒரு டுபாகோர்ரா அப்படின்னு சொல்லிட்டு. முதல் 3 சீசன்ல வந்து பண்ணியிருக்க வேண்டிய ட்ராமா இருக்குல்ல, அதை வந்து 8வது சீசன்ல வந்து பண்ணிட்டு இருக்கிறான். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறோம், டேய் பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. நேற்று பண்ணதாகட்டும், இன்னைக்கு ஆரம்பத்திலிருந்து எண்டு வரை பண்ணது. அதோடைய ரிசல்ட் என்ன? சும்மா வந்து ஏதாவது ஒன்று உருட்டணும்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தேன் அப்படி. காலையில் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு தீபக். குட் மார்னிங் ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ட்ரிகர் ஆகிட்டு அப்படி இந்த டப்பா. உடனே வந்து ஸ்கில்லு, இதுதான் உங்கள் ஸ்கில்லு, உங்கள் ஸ்கில்லெல்லாம் காட்டுங்க அப்படின்றதும், உங்கள் லேபருக்கு இது போதும், இந்த லேபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்கிறதா நினச்சிக்கிட்டு, அருணை கலாய்கிறதா நினச்சிக்கிட்டு ஜென்ரலைஸ்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து தீபக் விட்டார். அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி அப்பயே சொல்லிட்டாங்க. அப்போ கூட பாருங்க அந்த டப்பாக்கு வந்து, அப்பா இதையாவது சொன்னாங்களே, இல்லைனா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுலையாவது மறுபடியும் அந்த ஸ்கில் எடுத்துகிட்டு வர்றான். ஸ்கில்லுக்கும் லேபருக்கும் பொதுவாக ஒன்று நடந்துக்கிட்டாங்களே அப்படிங்கிறான். நடந்துக்கிட்டது கூட தப்பாடா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு வளவலன்னு போயிட்டு, இங்கே வந்து நான் வேலை செய்ய வரல, இது என் வீடு இல்லை, இதில் டபுக்கு டப்பா, என்ன போய் டப்புக்கு டப்பான்னு சொல்கிறாங்க, பின்ன உன்ன சொல்லாமல் வாழ்க்கை ஒரு வட்டண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சும்மாவே முத்துக்குமரனை பார்த்து டப்புக்கு டப்பா அப்படின்னு. இப்போ கடைசியில் டப்புக்கு டப்பா இவருக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா அவரால் தாங்க முடியல. உள்ளே வந்து சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து ஜாக்சன் துரை வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா அப்படின்லாம் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான். இவன் மைண்டில் என்னதாண்டா ஓடுது, என்னவா நினச்சிட்டு இருப்பான், இதெல்லாம் ஹீரோயிசம் நினச்சி பண்ணுறானோ. நமக்கு வந்து ஃபுல் பாடி சோடாவாக தான் தெரியுது, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான் உருட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அழும்போது பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு அப்படியே கேமராவை பார்க்குறான். டேய், இதெல்லாம் முதல் 3 சீசன் பண்ண வேண்டியதுடா. அப்போ பண்ணியிருந்தாலும் சில பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த அளவுக்கெல்லாம் டீகோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பார்த்த உடனே சரி ஏதோ உண்மையாக ஃபீல் பண்ணுறான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாதுல்ல. இதுக்கு முன்னாடி பல டுபாகோர்களை பார்த்துட்டோம். அத்தனை டுபாகோர்களை பார்த்து நம்ம ட்ரெயின் ஆகிட்டு இருக்கிறோம். இது ட்ரெயின் ஆகாமல் வந்துட்டு பழைய பீஸு இப்போ வந்து ரயிலை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து ஏதோ பொதுவாக வந்து மக்களுக்காக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி. என் வீட்டில் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனால் இங்கே வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நான் பார்ப்பேன், எல்லாமே ஈக்குவல் ஈக்குவல் அப்படின்ட்டு இருக்கான். எல்லாமே ஈக்குவல் தான்டா. அதனால தான் வந்து வார வாரம் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ஷிஃப்ட் ஆகுது. தீபக்கும் வந்து அங்கே டாய்லெட் க்ளீன் பண்ணுறாரு, இங்கே ஜெஃப்ரி பண்ணுறான், எல்லாருமே பண்ணுறாங்க, முத்துக்குமரன் பண்ணுறா, அப்படி எல்லாரும் பண்ணுறாங்க. இங்கே யாருக்கும் வந்து இது பண்ணக்கூடாது, இது கீழான வேலை அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அங்கே ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார் பாருங்க. அதை பிடிச்சிக்கிட்டு இன்னும் வந்து ரெட் கார்டு வேணால் கொடுத்துருங்க நான் போகிறேன் அப்படிங்கிறான். இப்படியே நீ பண்ணிகிட்டே இருப்பா, நீ வந்து அல்டிமேட்டாக அடுத்து அங்கே தாங்க போகிறான். இங்கே வந்து போய் முத்துக்குமரன்ட்ட போய் அடி வாங்கி மொக்க வாங்கி கடைசியில் யாரை அடிக்கிறது, இங்கே யாரை அடித்தாலும் திருப்பி அடிக்கிறாங்க, பேசாமல் விஜேஎஸ் அடிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அடிக்க போகிறான். அவரை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லி கடைசியில் ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த பீஸுக்கு. ஏன்னா அவ்வளவு உருட்டுறாங்க வந்து. இதில் தீபக்கை பற்றி நம்ம முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடுவில் வந்து தீபக்கு ஃபயர்லாம் சில பேர் விட்டானுங்க. அவர் வந்து டைட்டில் அப்படின்னு ரேஞ்செல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், தீபக் வந்து அந்த குரூப்பில் ஒருத்தர் தான். அவர் வந்து பெரிய அண்ணா, டக்குன்னு வாழை எடுத்து எல்லா தம்பிகளும் உட்கார வச்சு கொடை பிடிக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்க முடிஞ்சது இல்லை. அங்கே வந்து இங்கே வந்து டேமேஜ் டன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. ஆமாம், இதை நான் பண்ணிட்டேன். அப்புறம் முத்துக்குமரன் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ண, அப்படி அவன் வந்து ப்ரொவோக் ஆகிட்டா வந்து எதிரில் இருக்கவங்களும் ப்ரொவோக் ஆகிற மாதிரி பண்ணிடுறான். ஸோ வார்த்தையை விட்டுறாங்க. அப்படி தான் நீ விட்ட, நீ ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை தப்பை ரியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து மைண்டில் வச்சுக்காத, நீ அடுத்த விஷயத்தை நோக்கி போயிடு, அங்கேயே தேங்கி நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கிளியராக அட்வைஸ் பண்ண பிறகும் போயிட்டு அங்கே போய் நான் உனக்காக தான் மஞ்சரிக்கிட்ட அன்றைக்கி சண்டை போட்டேன், இன்றைக்கி வருது இல்லை உண்மையெல்லாம், இதைத்தான் நம்ம அன்றைக்கே சொன்னோம், இவர் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அருணுக்கு போய் டப்பா அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னோமா, இப்போ அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு பாருங்க. இதில் வேற தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா அப்படி. டேய், இந்த விஷயம் மட்டும் வேணாடா, நம்ம வேற எதுலையாவது சண்டை போடலாம்டா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு போய் ஃபயர் விட்டுருந்தானுங்க. நம்ம தான் சொன்னோமே, இது இவரும் வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தர், சோலோவாக விளையாட மாட்டார், கன்சிஸ்டன்சி இருக்காது அவருடைய பிளேயில். அது இன்றைக்கி ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது இல்லை. எது தப்பு எது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுதுன்னா நீ எதுக்கு அங்கே போய் அழுகுற? அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு, டப்பா கிட்ட போயிட்டு, டேய் நம்ம நிறைய பேருக்கு ஆன்சரபிளாக இருக்க வேண்டியிருக்கும்டா, அதனால இந்த விஷயத்த மட்டும் விட்டுறா,
மற்ற விஷயத்தில் வந்து நம்ம போட்டி போட்டுக்கலாம்டா, அடிச்சுக்கலாம்டா அப்படின்லாம் சொல்லிட்டு அதில் பாசத்தை வந்து பொழிஞ்சு தள்ளிட்டு இருக்க. அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது விஷால் அங்கே ஓட்டிகிட்டு இருந்தான்ல, விஷாலை வந்து எப்போ ஓட்டினாலும் டேய் இவன் ஒருத்தன் காமெடி பண்ணிக்கிட்டு போடா ஓரமா அப்படின்னு தான் சொல்ல தோணும். இந்த இடத்துல ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா அவ்வளவு அப்பட்டமாக வந்து தெரியுது. இதில் வேற வந்து அவர் வார்த்தையெல்லாம் விட்டு, பீப் வார்த்தையெல்லாம் விட்டு, டேய் நான் சொல்கிறத கேளுடா, டேய் நான் உனக்காக எப்படி தெரியுமா பண்ணேன், உன்னை எனக்கு பிடிக்கும் தெரியுமா, அந்த கூட்டத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார்ல. இவ்வளோதான் தீபக். டைட்டிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஊதாதீங்க, அவ்வளோலாம் கிடையாது, அவ்வளோ ஒர்த்து கிடையாது தீபக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார்ல. நின்று இருக்கணும் வந்து, இல்லை நான் அதை பண்ணது தப்பு தான் அப்படின்னா, எஸ் நான் தப்புன்னு கை தூக்கிறேன், நான் அவனுக்கு கவுண்டர் கொடுக்க அந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டேன், நான் தப்புன்னு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நின்று இருக்கணும். கடைசியில் போயிட்டு டப்பா காலில் போய் ஊந்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் கட்டி பிடிச்சி எல்லாம் நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நான் கேப்டன்சியில் கூட ஏன் தெரியுமா வந்து ரஞ்சித்துக்காக இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க, சீரியல் பர்ஃபார்மன்ஸு. சம்மந்தமே இல்லாமல் கவுண்டம்பாலையும் தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டுக்குது பக்கத்தில் வந்துட்டு. அவர் ஆடியன்ஸாக, இவங்க பர்ஃபார்மன்ஸாக அப்படியே கண்கொள்ளா காட்சி, அப்படியே கண்ணீர் மல்கி அப்படியே கண்ணில் பூத்து ஒரே இந்த டே ஜால்ராஸ், சீரியல் ஜால்ராஸ் உங்களெல்லாம் உள்ளே விட்டுட்டு அவங்க பண்ணுற வேலை இருக்கே அப்படின்னு தான் நமக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ அந்த சம்பவம் அப்படி முடிஞ்சுதா. இப்போ அடுத்து பெஸ்ட்டு 8, டாப் 8, பாட்டம் 7 அப்படின்னு வராங்க. அங்கேயும் அந்த டப்பா வந்துட்டு என்னை வந்து பாட்டம் 7ல் வைங்க. உடனே அந்த டப்பாவுக்கு முட்டு கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அன்ஷிதான்னு ஒருத்தருங்க வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்னையும் பாட்டம் 7க்கு அனுப்பிடுங்க அப்படின்லாம் வராங்க. கேட்டு வாங்கிக்கிறாங்களாமா. என்னன்னா இவங்க அப்படியே ஏஞ்சல் தன்மை உடையவர்கள் இவர்கள். இதை பார்த்த உடனே ஐயோ பாவம்ப்பா, பாரேன் நல்லா டாப் 8ல் இருக்க வேண்டியதுதான்ப்பா, 1000 தான் இருந்தாலும் அன்ஷிதாவும் அருணும் அவங்கள போய் இங்கே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணோம் மக்கள்லாம். இதுதான் வந்து இவங்க மேனிப்புலேட் பண்ணுறது. எங்களை மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்குலாம் நீங்கள் அவ்வளோ ஒர்த்த கிடையாதுடா டேய் பாடி சோடாஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா அங்கே வந்து ட்ராமா பண்ணதும் அன்ஷிதா ஓவர் ட்ராமாவாக இருந்தது. அருணும் அனுப்புகிறோம் ஓட்டே ஊரில் ஒன்றும் விஷாலுக்கு பதில் மாற்ற சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. அந்த பக்கம் பவித்ரா அவங்க அப்படியே டயர்டாகிடுவாங்க. வந்துருக்கிறதே பேசுகிற அந்த ஷோக்கு தான் வந்துருக்கிற. அங்கே உன்னை பற்றி பேசுகிறதுக்கே உனக்கு டயர்டாக இருந்தால் அதில் நீ பேசுகிறத வேறு நாங்கள் கேட்கணுன்னு வேறு இருக்குல்ல, அப்புறம் நாங்கள் மட்டும் எப்படி எனர்ஜியாக கேட்டுருவோம். அதான் முத்துக்குமரன் நாங்கள் சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் எல்லாம் ஒத்துக்க போகிறது இல்லை, உன் பாயிண்ட்டை தெளிவாக வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்கெல்லாம் ஏற்றுக்கலையா, அவங்கெல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறாங்களா, அவன்லாம் எக்ஸ்போஸ் ஆக போகிறான் மக்கள்கிட்ட. உன் பாயிண்ட் என்ன, மக்கள் கவனிக்காமல் விடுற பாயிண்ட் என்ன, அதை எடுத்து வெய், விளையாடு. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெருக்கிறதுன்னா போயிடுவாங்க. பெருக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு டைட்டிலையும் அவார்டையும் வாரி கொடுத்துடணும், ஒஸ்ட்டு அதுலேயும். ஸோ இப்போ வந்து ட்விஸ்ட் இருக்குன்னு அப்பயே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. இப்போ மேனேஜர்ஸ் விசஸ் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதில் ஆரம்பிக்கவே இல்லை டாஸ்க், அதுக்குள்ளே இவன் ஆரம்பிச்சிட்டான் டப்பா. அப்பயும் பார்த்த உடனே மாட்டிக்கிட்டான் பார்த்தீங்களா பாடி சோடா. என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது, இந்த டைலாகை வந்து நான் சரியாக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீ அந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். உனக்கு டைலாக் தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத மொமெண்ட்லலாம் அடிச்சுட்டு இருந்தேன்னா டே டப்பா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஏன்னா சொல்கிறான்ல இங்கே வந்து நாங்கள் வந்து வி ஆர் நாட் பெக்கர்ஸ், வி ஆர் லேபர்ஸ் அப்படிங்கிறான். அங்கே அன்ஷிதாவே சொல்லிட்டுருக்காங்க இது வந்து ஒரு மலையாள படத்தில் நான் பார்த்தேன், அந்த படம் டைலாக் தானே அப்படின்னு. இப்போ அன்ஷிதாவே எந்த அன்ஷிதா வந்து முட்டு கொடுக்க வந்தாங்களோ அந்த அன்ஷிதாவே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவன் வந்து பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்புறம் மக்கள் வந்து அப்படியே ஏமாந்துருவாங்களா என்ன. ஸோ இன்றைக்கி இவன் பண்ணது ஏதாவது ஒன்று உரத்தில் நின்னானா. முத்துக்குமரன் டீமோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தனால அவர் வந்துட்டு முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒரு 3 பேருக்கு. இப்போ வாட்டருக்கு, ரெஸ்ட் ரூமுக்கு, கேஸுக்கு. இதுக்கு வந்து சத்யா, ராணவ், அன்ஷிதா இவங்க 3 பேரும் சைக்கிள் ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு உள்ளே போய் டிஸ்கஸ் பண்ண போனால் அவங்க சமைக்கணுன்றாங்க ஜாக்லின் எல்லாம். சரி சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் இவன் ஓவராக பேசுனதை பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு 3 ரூல். ஒன்று வந்து சார் மேடம் அப்படின்னு தான் நீங்கள் கூப்பிடணும் மேனேஜர்ஸை. 2வது குறுக்க பேசக்கூடாது பேசும்போது. 3வது அப்படின்னு சொல்லிட்டு 3வது வந்து யூனியனில் யார் லீடராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா வந்து ரொம்ப டீட்டெயிலாக அது வந்துருச்சுங்க ரூல்ஸில். மேனேஜர்ஸ் தான் ரூல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள தேவைகளை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தெளிவாக வந்த பிறகு உடனே வெளியில் யூனியனில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க,
யார் தெரியுமா சூஸ் பண்ணுவாங்க, யார் தெரியுமா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வர்றான். சரி, அந்த பாயிண்ட்டு ரைஸ் பண்ணுறது கூட எனக்கு ரொம்ப தப்பாக தெரில. நீ ரைஸ் பண்ணலாம், பட் அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல. இதுக்கெல்லாம் நீ வெளியில் போகிற, நடிகர் சங்கத்தில் எப்படி தெரியுமா, இந்த சங்கத்தில் எப்படி தெரியுமா, அந்த யூனியனில் எப்படி தெரியுமான்லாம் கேட்குறியே. இவ்வளோ அறிவு இருக்கிற டப்பா எப்படி எந்த முறையில் மரியாதையோட கேட்கணும், அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியில் ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் இங்கே தெரியலையா? இல்லை அதை மட்டும் நீ கவனிக்கலையா? இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க பாருங்க. இப்போ இன்னொருத்தனை உருவாக்கி வச்சிருக்கான். ஃபஸ்ட்டு ஜூஸ் குமாரை வச்சு கூடவே வச்சிருந்து, இவர் ராமர், நான் அனுமான், இவர் என் குரு அப்படின்லாம் அந்த ஜூஸ் குமார் வந்து நம்பினதுக்கு கடைசியில் ஜூஸ் குமாரை முதுகில் குத்தி வெளியே அனுப்பி விட்டானா. இப்போ அடுத்த ஜூஸ் குமார் வேலையாக தான் வந்து நடுவில் அன்ஷிதா வந்து பார்த்தாங்களா. இப்போ அடுத்து 3வது ஜூஸ் குமாராக தான் வந்து இந்த ராணவ சேர்த்து வச்சிருக்கிறான். இவன் காலையில் போயிட்டு அழுது ஒரு பர்ஃபார்ம் பண்ணான்ல, அப்போ பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ராணவ் மூளை இல்லாத முட்டாள் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படி அவர் வந்து அங்கே சொல்கிறா, அப்படி மஞ்சுரி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறாங்க, இவங்க வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு இருக்குது, ஆனால் எல்லாம் ஒன்று தான், ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்படின்றான். பத்தியா கிளாஸ் ஏன்னு பிரிச்சுட்டாங்க, பத்தியா கிளாஸ் பின்னு பிரிச்சுட்டாங்க, பத்தியா நாளைக்கு சாப்பாடு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த டப்பா சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இவன் சொல்கிற வார்த்தையிலே அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ஈக்குவல் தான், செக்ஷன் தான் வேற அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து ஹைரார்கி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹைரார்கி கிடையாது. அவங்க மீன் பண்ணல. வீட்டு வேலைகள் என்ன ஹைரார்கி வந்துருப்போது? ஒன்றும் கிடையாது. ஸ்கில்டு வேலை இது. சமைக்கிறதெல்லாம் பண்ணுற முடியும், எல்லாரும் போய் பண்ண முடியாது. பட் கிளீனிங்கை வந்து எல்லாரும் பண்ணலாம், அது பேசிக்கு. ஸோ அதுக்கு தான் சொன்னாங்களே தவிர அதில் எங்கே வந்து ஹைரார்கி வந்துருச்சு? அப்படி அதில் எதுவும் வரல. ஆனால் இங்கே ஹைரார்கி இருக்குது. இங்கே மேனேஜர் மேலே, தொழிலாளர்கள் கீழே. இங்கே ஹைரார்கி இருக்குது. ரூலுக்குள்ளே வாடா, கேட்டுக்குள்ளே வாடான்னா இவனுங்க ரூல் போட்டுங்கிறானுங்க வந்து உட்காந்துக்கிட்டு. நீ இப்படி பண்ணோம், நான் இப்படி தான் பண்ணோம். அங்கே தெளிவாக ரூல் பாயிண்ட் இருக்குது. இவனுங்க டப்பா இவருக்கிட்ட, இந்த அண்ணன் இருக்கார்ல தீபக் அண்ணன், அந்த அண்ணங்கிட்ட போயிட்டு வேணா உருட்டி இல்லை ப்ரொவோக் பண்ணி வந்து கட்டி பிடிச்சி சாரி கேட்க வச்சிடலாம். முத்துக்குமரன் கிட்ட அது நடக்காது. ப்ரொஃபஸர் அவன்கிட்ட பேசியெல்லாம் இவனுக்கு நிற்கவே முடியாது. முதல்ல அவ்வளோ பேச்சு பேசினான், என்னென்னவோ பேசினான். ஹம்பகுங்கிறான், வெறும் வாய் தான் அப்படிங்கிறான், மவுத் பீஸு அப்படிங்கிறான், என்னென்ன சொன்னான். அவரும் சொன்னார், ப்ரொவோக் பண்ணுற நீ, ப்ரொவோக்கர்றா நீ அப்படின்னு. சீப்பாக நடந்துக்கிறடா நீ, சீப் டு த கோர் அப்படிங்கிறான். ட்விஸ்டர் அப்படின்னாரு, ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா கேட்டால் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் பெக்கர் கிடையாது, நாங்கள் பெக்கர் கிடையாது. யாரா உன்னை பெக்கர்னு சொன்னது? இவனையே பெக்கர் கிடையாது, பெக்கர் கிடையாது. சுச்சுவேஷன் வர்ற வரையும் வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் பெக்கர் கிடையாது, வி ஆர் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளும் சில்லறையை செதற விட்டுருக்கலாம். இல்லை நம்ம செதற விட்றோமோ இல்லையோ, பார்க்குற ஒரு சிலராவது வந்து ஆமாப்பா அந்த பையன் வந்து அந்த இடத்துல கோவப்படுது, கரெக்டுப்பா, கரெக்டாக பேசினாப்பா, ஏற்கனவே படத்தில் வந்து டைலாக்காக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஓகேப்பா பேசலாம்ப்பா அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ மொத்தமாக மாட்டிக்கிச்சு இல்லை. இப்போ அவ்வளோ பெரிய புடுங்கி மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தான்ல, கடைசியில் ரிசல்ட் என்ன? நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம், நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம்னு கூட்டத்தை கூட்டினான், எல்லாத்தையும் பண்ணான். கடைசியில் என்ன? முத்து என்ன சொன்னாரோ ஆரம்பத்தில், அது எங்கே தானே வந்து நின்றுங்க. 3 பேர் ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க, அதுலேருந்து ஒருத்தரை நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டப்பனாக நின்னாரு. கடைசியில் இவனுக்கு போய் சரணடைஞ்சிட்டாங்கல்ல. அப்புறம் என்னத்த நீ வந்து ஓவராக பேசி ஆகணும்? தீபக்கா நீ வந்து ஒன்று பேசி உருட்டி அங்கே வந்து மன்னிப்பு கேட்க வச்சுறதுக்கு இல்லை மாற்றிறதுக்கு. ப்ரொஃபஸர்ரா அவன் முத்து. அங்கே உன் பாட்ஷாலாம் ஒன்றும் பலிக்காதுப்பா. அதுலேயும் நீ பாட்ஷாவும் கிடையாது, நீ ஒரு பாடி சோடாலாம் லெஃப்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அது கிளியராக பார்க்க முடிஞ்சது இல்லை. இதில் அந்த ராணவ் வர்றான் வேறு பாருங்களேன். ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றாங்க. மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் வெயிட்டிங். ரெஸ்ட் ரூம் போகணுங்கிறான். சரி போப்பா, ஒருத்தர் சைக்கிள் ஓட்டுப்பா, அவனுக்கு பதில். அங்கே தண்ணி வரணும்னா ஒருத்தர் சைக்கிள் ஓட்டணும். சரி ஓகே 2 பேர் இருங்க, மற்றவங்கெல்லாம் வாங்க மீட்டிங்க்கு அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க லேட்டாக வரட்டும் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு மேனேஜர்? அத்தனை மேனேஜர்ஸும் அதை சொல்கிறாங்க. அவ்வளோ ஹம்பிளாக சொன்ன பிறகும் ஒன்று நீ போயிட்டு லேட்டாக வரணும், இல்லை நான் அப்புறமா போகிறேன்னு சொல்லணும், இல்லை போயிட்டு சீக்கிரம் அப்பா நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நீ வந்து சீக்கிரமாக வர சொல்வ? சரி எப்பப்பா வருவ அப்படின்னா அது எப்படி இப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிற. சரி நீ போயிட்டு நீ லேட்டாக வந்து கலந்துப்பா, அதெல்லாம் முடியாது, வரதா இருந்தால் எல்லாரும் ஒன்றா தான் வருவோங்கிற. யாரா நீங்கள் வந்து ஆர்டர் போடுறதுக்கு? அவங்க ரூலை போடணும், நீ வேலையை செய்யணும், நீ வேலையாக தான் செய்யணும்.
இப்போ இவனுங்களுக்கு ஒன்று புரியவே இல்லை. இவன் கேமையே ரொம்ப தப்பாக ஆடிக்கிட்டு இருக்கிறான் இந்த டப்பா. எந்த வகையில் சொல்கிறேன்னா, இப்போது ஏஞ்சல் டாஸ்கில் வந்து பவித்ராவுக்கு ஒரு நல்ல பேர் வருது. எப்படி வருது? இப்போ ஏஞ்சலாக இருக்கிறவங்க டெவிலாக இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்யணும், அமைதியாக சிரிச்ச முகத்தோடு செய்யணும். மஞ்சரி வந்து முட்டையை உடச்சி வாயில் ஊற்றுறாங்க. ஸோ அவங்கள டார்ச்சர் பண்ண பா அப்படியே சிரிச்ச முகத்தோடு அந்த பொண்ணு வாங்கிச்சுப்பா. அப்பவும் அழுதாங்க, ட்ராமா பண்ணாங்கன்றது வேற. மற்ற எல்லாரை விட இந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய டாலரன்ஸ் பார்க்க முடிஞ்சுதுப்பா. அவ்வளோ தூரம் அந்த பொண்ணு வந்து அப்படியே இனிமையாக அமைதியாக ஏற்றுக்குச்சுப்பா. வந்ததா பேர், நீ மக்களோட விளையாடணும் கேமை வெளியில் விளையாடணும் அப்படின்னா இதுதான் நீ உள்ளே பண்ணணும். இப்போ உன்னை தொழிலாளராக போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே ப்ரெஷர் உன் மேலே இவங்க போடுறாங்க அப்படின்னா, அவங்கள ப்ரெஷர் போட வச்சுக்கிட்டு நீ அந்த வேலையை ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா பார்க்குற மக்கள் அத்தனை பேருக்கும் உன் மேலே ஒரு கரிசனை வந்திருக்கும், உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். பாவம் பாய், பரவாயில்ல பாய், இவன் வந்து இவ்வளோ வேலை செய்கிறான்பான்னு அவங்கள அந்த அளவுக்கு உன் மேலே ப்ரெஷரை போட வச்சு நீ அந்த வேலையை செஞ்சு அப்படியாவது வெளியில் ஒரு சப்போர்ட்டை கெயின் பண்ணும். அந்த அளவுக்கு ப்ரில்லியன்ட்டும் நீ கிடையாது. சரி, அந்த அளவுக்கு கிடையாதுன்னா அப்போ வர்ற சுச்சுவேஷனில் கொடுத்த வேலையை நான் பாட்டு ஒழுங்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாவது போகணும். அதுவும் கிடையாது. இங்கே வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னா அப்போ யார் நீ? இவன் நம்ம ஓனர் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க மேனேஜர்ஸ்லாம் வந்து இவங்ககிட்ட அடிமையாக இருக்கணுமா? இவன் விஜேஎஸ் வந்து இந்த வீக்கெண்டில் தானே சொன்னார், இவனுங்க வந்து டெவில்கிட்டே வந்து கருணை எதிர்பார்க்குறானுங்க. டெவில்னு ஒரு சைடு சில பேரை பிரிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன வேணால் பண்ணலாம் இவங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு. அதுதான் ரூலு. இரக்கம்ங்கிறது அகராதிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரூல் அனுப்பிட்டாரு. ஆனாலும் டெவில்னா இவ்வளோ தான் பண்ணணும், இதுக்கு மேலே நீ போயிடக்கூடாது. யார் சொல்கிறது? ஏஞ்சலாக ஏமா இருக்கிறானோ இல்லை டெவிலாகவே ஏமா இருக்கிறானோ இவனுங்க வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க, இவ்வளோ தான் பண்ணும், இதுக்கு மேலே பண்ணும். நீ யார் சொல்கிறதுக்கு? டெவில் கூட உங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு விஜேஎஸ் கழுவி ஊற்றினார்ல. இப்போ தொழிலாளராக போயிருக்கிற இப்போ மேனேஜர்லாம் இவனை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு மேனேஜருக்கு அட்வைஸை பண்ணிட்டுருக்கிறானுங்க. இவன் தான் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே பவித்ரா எடுத்துக்கிறாங்க, அப்படியே அன்ஷிதா எடுத்துக்கிறாங்க. கடைசியில் அந்த இந்த டப்பாவுடைய டப்பா ஒருத்தங்கிறான்ல அந்த ராணவ், அவன் வந்து பண்ணான் பாருங்க ஒரு அலம்பல். முத்து வந்து வாங்க எவ்வளோ நேரம் வாங்க கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்படி இவ்வளோதாங்க, இப்படி கூப்பிட்டு வாங்கன்னு கேஷுவலாக சொன்னதை, மீட்டிங் வாங்க அப்படின்னு சொன்னதை, என் மரியாதை போய் செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. எங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலன்ட்டுருக்கிறான். என்ன மரியாதை கொடுக்கணும் உனக்கு? எழுந்து வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுமா அவங்கள? எந்த மேனேஜர் பண்ணுவாங்க உன்னை? முதல்ல உன்னெல்லாம் விடவே மாட்டாங்க. உன்னை அந்த அளவுக்கு எல்லாரையும் உட்கார வச்சு பேசணும்னு இல்லை, அவங்க எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறாங்க. சரி, ஜென்ரலாக யூனியன் லீடர் பேசட்டும், முன்னாடி இருந்து எல்லாரும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துக்கிட்டு மரியாதை கொடுக்கல தெரியுமா, மரியாதை கொடுக்கல, சொடக்க போட்டேன்னா கடைசியில் வந்து போட்டேன்னு சொன்னதுக்கு வந்து சாரி மன்னிச்சிருன்ட்டு இருக்கிறானுங்க. இந்த டப்பா கூட போகிறதெல்லாம் என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஒரு ஸ்டாண்டு எடுத்து அதில் நின்று அதில் ஜெயிக்கவே முடியாது இவங்களால. ஏன்னா வெறும் வன்மமும் இல்லை டப்பாத்தனம் மட்டும்தான் இருக்குது அங்கே. ஸோ மன்னிப்பு கேட்டு யார்கிட்ட பழி சொன்னானோ அந்த ஸ்டாண்ட்லேயே நிற்க முடியாமல் அந்தர்பல்ட்டி அடிச்சு காலில் ஊந்து கதறினானா, மன்னிப்பு கேட்டானா. இன்னொன்று சௌந்தர்யா மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறான். அங்கே என்ன சொல்கிறான், அவங்க சேஃப்டி மெஷர் ரொம்ப முக்கியம் நீ ஒர்க்கிங் ஏரியாவில், அதை அவங்க சொல்கிறாங்க. கேட்டால் எனக்கு வேர்க்குது. இவர் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். யார் வச்சுக்கணும்? மேனேஜர் வந்து இந்த ஒர்க்கரை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். இவனுக்கு தாட்டே எப்படி இருக்கு பாருங்க. இவனுங்க அந்த கான்செப்டுக்குள்ளவே போக மாட்டானுங்க. வெளியே இருந்தே விளையாடணும். அன்ஷிதா பண்ணுறதும் அதுதான். அவங்க என்ன சொன்னாங்க வந்து, நீங்கள் பெஸ்ட்டை தேர்ந்தெடுங்க, ஒஸ்ட்டை வந்து தேர்ந்தெடுக்காதீங்க. ஒரு பெஸ்ட்டை தேர்ந்தெடுப்போம், ஒரு ஒஸ்ட் ஒர்க்கரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு. ஆனால் ஒஸ்ட்டு தேர்ந்தெடுக்காது. என்னென்னா இவங்க ஏஞ்சல் தன்மையை காட்டுறது. திரும்பவும் அங்கே வந்து இவங்க கம்ஃபர்டபுளாக இருந்துக்கணும். மனசு கஷ்டப்படும் இல்லையா? ஒருத்தர் நீங்கள் ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாராட்டணுமா? அதான் விஜேஎஸ் வந்து கழுவி ஊற்றினார்ல. ஏஞ்சலா வந்து அங்கே பண்ணுமான்னா, ஆனந்துக்கு இவ்வளோ டார்ச்சர்லாம் நீ கொடுக்கக்கூடாது, டெவிலாக இருக்கவங்க இவ்வளோ டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, நீ குட்டிச்சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் டெவில், எல்லாத்துக்கும் நான் மஞ்சரியே சொல்கிறேன், ஃபுல் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுல்ல, அதுதான் டெவில். அந்த டெவில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சலாக இருக்கும்போது அப்படியே நான் ரொம்ப நல்லவங்க, மற்றவங்கள இன்னொருத்தவங்க டார்ச்சர் பண்ணாலும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன், கதவை திறங்க நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வன்மத்தை கூட்டிகிட்டு இருந்ததில்ல. இந்த வன்ம குடோன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே அன்னை தெரேசா வேஷம் போடுறாங்க. அதெல்லாம் வேஷம் போடுறது இல்லை, அன்னை தெரேசாவெல்லாம் வாழறது. அது வேஷம் போட்டாலாம் நீ அந்த பேர்லாம் வாங்க முடியாது. இவங்க இன்னும் ஏஞ்சலாமா,
கடைசியில் முத்து அதையும் போட்டு உடைச்சு இப்போ என்ன பண்ணலாம், சரி நான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கல, இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க, இப்போ உள்ளே கூப்பிட்டு வேலை விடலாமா, உட்கார வைக்க முடியாது சும்மா வேலை விடலாமா அப்படின்னா கடைசியில் அந்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒத்துக்குறாங்க அதுக்கும். அதுதான் அங்கே தீபக் போய் சொல்லிட்டு இருந்தார் ஜாக்லின் கிட்ட, அவன் பேசி வந்து சுற்றி விட்டு கடைசியில் ஒத்துக்க வச்சுட்டான்னு. டப்பாவே வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறான். இதில் அன்ஷிதாலாம் எங்கே வந்து பேசி ஜெயிச்சிட முடியும் இவனை. ஸோ கடைசியில் ஆமாம், அவன் யாருன்னா ஒழுங்காக வேலை பார்க்கலன்னா ரூல் மீறினா நானே வந்து சொல்லிடுறேன் அப்படின்ட்டாங்கல்ல. இப்போ அவனுக்கு எடுபடியாக தான் எதை இருக்கக்கூடாது நான் வந்து தடுப்பேன் அப்படின்னு வராங்களோ கடைசியில் நானே காட்டி கொடுக்குறேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த லெவலில் தான் வந்து இவங்களால பேச முடியுது முத்துக்குமரன் கிட்ட. அடிச்சு லெஃப்ட்லேயே காலி பண்ணி விட்டார்ல. அப்புறம் அந்த பவித்ரா அவங்களும் பார்த்தீங்கன்னா இதே போல தான் உன்னை சொல்லிட்டு இருந்தாங்க, பெஸ்ட்டு ஒஸ்ட்டுலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூனியன்றது ரூலே இல்லை, ரூல் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரூல்னு எடுத்து காட்டுறாரு இவர். ஏற்கனவே இவன் ஆரம்பத்திலே வந்து இவன் ஹம்பக்லாம் சொல்லிட்டு இருந்தான்ல, அப்போவே சொன்னார் நீ யாராடா எதிர்க்க போகிற அப்படின்னா, நான் உன்னை எதிர்க்கிறேன். ஏய் இது பிக் பாஸ் கொடுத்த ரூல்ரா, நீ பிக் பாஸ் எதிர்க்க போறியான்னா இல்லை நான் உன்னை எதிர்க்க போகிறான்ட்டு இருந்தால. பிக் பாஸ் ரூல் இருக்குடா அப்படின்னா யூனியன் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணுன்னு ரூல் இருக்குதா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாமா வந்து சொல்லுவார் பிக் பாஸு, ரூல் இல்லைன்னு இருக்குதா அதை காட்டுங்கிறான். ரூல் இல்லைங்கிறத வந்து ரூலாக போடுவாங்களா ஒரு விஷயத்தில்? என்ன அறிவு பாருங்களேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அவ்வளோ பண்ணி 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 ஸ்பாய்லராக தானே இருந்திருக்கிற. ஏதாவது ஒன்றை எடுத்து நின்று இவங்க எல்லாரையும் ஒத்துக்க வச்சுருந்தேன்னா சரி அப்போ ஓகேப்பா, ஒரு வழியாக மண்டையை கழுவியாச்சும் பார்த்தீங்கன்னா எடுத்த இடத்துல நின்ட்டான், எல்லாரையும் சம்மதிக்க வச்சுட்டான், ஓகே பண்ணிட்டான், அது தப்பாக இருந்தாலும் ஓகே பண்ணிட்டான், ஒரு இடத்துல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டலாம். அது கூட கிடையாது. ஸோ அவங்க பார்த்த உடனே பாடி சோடா அப்படின்ட்டாங்க. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சா. கடைசியில் ஒரு ரெண்டு மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கு டம்மி மாதிரி. இதில் எங்கள் எல்லாரையும் ஈக்குவலாக பார்த்து உட்கார வச்சதுக்கு நன்றின்ட்டு இருக்கான். ஆரம்பத்தில் என்ன சொன்னான், இவன் ஆர்டர் போட்டுருந்தான் ஓனர் மாதிரி, நீ ஒன்றும் ஓனர் கிடையாது, நீ மேனேஜர் தான், நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும், ஸ்ட்ரைக் பண்ணணும், அவங்கள ஓட போகிறேன், இப்படியெல்லாம் பேசி பில்டப் பண்ணிட்டு கடைசியில் வந்து எங்களை எல்லாரும் ஈக்குவலாக உட்கார வச்சதுக்கு ரொம்ப நன்றின்ட்டு இருக்கு. இதுதான் இந்த டப்பா. இதுக்கு இவ்வளோ அலப்பறை. இந்த அலப்பறைக்கு பார்த்தீங்கன்னா அருண் பயங்கரமாக ஃபயரு. யார் அருண் ஃபயரு, நீங்கள் பார்த்தீங்க, அது ஒரு நமுத்து போன பட்டாசு, அது புஸ்வானோ அப்படின்னு கூட சொல்லலாம். பார்த்த உடனே சொல்லிடுறாங்களே பாடி சோடா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு டப்பா வந்திருக்குல்ல, அவன் பாருங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றான் பாருங்க. முதல்ல சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட் இல்லை, அதை அவங்க பார்ப்பாங்கல்ல மேனேஜராக இருக்கிறவங்க. அதில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு பேசி திரும்ப திரும்ப எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல, அப்புறம் எதுக்குடா ஒரு யூனியன் லீடராங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக எழுந்து கோவமாக வச்சு செஞ்சு விட்டார்ல முத்துவாங்க, சூப்பராக வச்சு செஞ்சு விட்டாரு. நீ ஒரு விஷயத்த சொன்ன, அட்ரஸ் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம்னா இன்னும் நீ திருப்தியாக இல்லைன்னா போய் யூனியன் லீடரை கூப்பிட்டுக்கிட்டு தனியாக வந்து பாரு, இது பொது மீட்டிங்கில் வந்து இதுக்கு மேலெல்லாம் உனக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் கரெக்டாக இருந்தது. அந்த பக்கம் மஞ்சரி ஏந்து அதுக்கு செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க கிளியராக, இங்கே ஹைரார்கி இருக்குது, நீ வந்து இல்லவே இல்லை, நம்ம ஒரு புதுவித மேனேஜர் தொழிலாளர் மாதிரி நடித்து காட்டுவோமா, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுவோமா அப்படின்லாம் உருட்டக்கூடாது. நீங்கள் வெளியில் என்னவா இருக்கோ அதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண தான் அங்கே பண்ணுறீங்க, அதில் பர்ஃபார்ம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இல்லாத ஒன்றை வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் லேபர்லாம் அப்படி கொஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது. வேலை நடக்கணும்னா இங்கே ரூல்ஸ் போடுவாங்க, ரூல்ஸை இங்கே ஃபாலோ பண்ணணும். அதை மீறி யாராவது பண்ணும்போது ஆர்கானிக்காக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ அங்கே வந்து நியாயம் பேசுனேன்னா அப்போ வந்து மக்கள் ஆமாப்பா கரெக்டாக பேசுகிறாப்பான்னு சொல்லுவாங்க. இங்கே அந்தளவுக்கு இவங்க கொடுமையே பண்ணல. ஆனாலும் கொடுமை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் டைலாக்லாம் பேசுகிறாரு, நாங்கள் பெக்கர் கிடையாது, வி ஆர் நாட் பெக்கர், வி ஆர் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துடைய டைலாக்கா இல்லை ஏதோ சீரியல்லே பேசின டைலாக்காக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நான் பேசியே தீர்வேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி என்ன பண்ண, கடைசியில் மொக்க வாங்கினியா, இந்த அவமானம் தேவையா உனக்கு அப்படின்ட்டு அந்த டப்பாவுக்கு சொல்லணும். டப்பாவுக்கு இது ஒன்றும் உரைக்க போகிறதில்லன்னு வச்சிங்களேன். இது வந்து இன்னும் வீக்கெண்ட் ஆனால் நம்ம கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு மல்லாக்கா படுத்துட்டு பார்த்துட்டு கூட இருப்பான், யோசிச்சுட்டு கூட இருப்பான். அவனை நம்பி இந்த இன்னொரு டப்பா கூட போயிட்டுருக்கிறான். ஸோ இங்கே ஹைரார்கி இருக்குது, இதெல்லாம் ஆஃப்லைனில் தான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மஞ்சரி லெஃப்டில் அதை தட்டி விட்டதும் கரெக்டாக இருந்தது.
இந்த பக்கம் முத்துவே ஓட விட்டுருவான். இது பத்தாவதுக்கு மந்திரி வேற அங்கே இருக்கிறாங்க. இதுலேயும் அப்பப்போ வந்து பேசுகிற ஜாக்லினும் தீபக் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னதை பண்ணுற முடியும் இந்த டப்பாவெல்லாம்? தீபக் தனியாக இருந்தால் வேணா உருட்டு இல்லை, ஜாக்லின் மட்டும் தனியாக இருந்தால் ஓ இவனுங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, அப்போ நம்ம இன்னும் இறங்கி நான் அந்த அன்னை தெரேசா வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ராமா பண்ணுவாங்க ஜாக்லினாக இருந்தா. பட் இங்கே முத்து, அங்கே இருக்குது மஞ்சரி, இங்கே வேலைக்கே ஆகாது, தெரிச்சு ஓட விட்டுருவாங்க. அப்படி தான் முதல் நாளே பார்த்தீங்கன்னா அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க இந்த டப்பாவை. ஸோ சிறப்பாக போச்சு, சிறப்பாக முடிஞ்சுது. இந்த டாஸ்க் ஃபுல்லாகவே ஓட விட போகிறாங்க. இதுவரை இவங்க ஆடல முத்துன்ட்டு இருந்தானுங்கள்ல, ஆட ஆரம்பிச்சிட்டான். அவன் ஆட ஆரம்பிச்சிட்டா எல்லாரும் இந்த மாதிரி தான் ஓரமாக போய் தான் உட்காந்து ஆகணும். நடுவுலையும் ஆடிட்டு தான் இருந்தான், மற்றவங்கள ஆட விட்டு இருந்தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 வாரமாக ஆளை காணும், ஆடவே இல்லை அப்படின்லாம் வந்து இவனுங்க உருட்டிகிட்டு இருக்கானுங்க, உளறிட்டு இருந்தானுங்க வெளியில். இப்போ சொல்லுங்கள், ஆட ஆரம்பிச்சோன்னு என்ன சொல்லுவானுங்க, மொத்த ஸ்பேஸையுமே வந்து இவரே எடுத்துக்கிறாரு, மற்ற மேனேஜர்ஸ்லாம் பார்க்கவே முடியல அப்படின்னு இதே வாய்கள் சொல்ல போகுது. அவன் எல்லா வாரமும் ஆட விட்டேவா இருப்பான். ஆடலன்னீங்கல்ல, அது ஆட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் தெரிச்சு ஓட போகிறான். ஓட போகுதுங்க எல்லாம், அது கிளியராக தெரியுது, இப்போயே பார்க்க முடியுது. இவ்வளோ அவசரப்பட்டு போய் அடி வாங்கி சொரிஞ்சு விட்டு அடி வாங்கிட்டு ஓரமாக உட்காரணுமா? ஸோ டப்பா தான் ஒரு டபுக்கு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த டப்பா. அதோட அந்த எடுபுடி டப்பா, இந்த எடுபுடி டப்பாவை இதே டப்பா முதுகில் குத்த போகுது வீக்கெண்டுக்குள்ளே குத்துவார், இல்லைன்னா வீக்கெண்டில் குத்துவார். ஜூஸ் குமாருக்கு நடந்தது தான் இந்த டப்பா ராணாவுக்கும் நடக்க போகுது. இவன் அப்படியே தப்பிச்சு கழுவுற மீனில் நடுவுற மீன் மாதிரி அப்படியே போயிடுவானோ, டாப் 5க்கும் வந்துடுவானோ, 6க்கும் வந்துடுவானோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்ல, கரெக்டாக டப்பா கிட்ட போயிட்டான்ல. இனி எஸ்கேப் ஆக வாய்ப்பே இல்லை ராஜா, சீக்கிரமாக சிக்குவான். முதுகில் அந்த டப்பா தான் குத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமாக நான் சொல்ல நினச்ச என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் தான் சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.